அவ எந்த பக்கடா போயிருப்பா? இந்த பக்கம் தானே வந்தா. டேய், அவ இங்க எங்க தான்டா இருப்பா. ஆமா, கண்டிப்பா எங்கயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பா. வாங்கடா பாக்கலாம். வாங்க. வாங்கடா. ஏய், நீ அந்த உள்ள பாருடா. நீ பின்னாடி பாரு. ஒரு இடம் விடாம தேடு. ஏய், இங்க பாரு. அங்க ஒரு வண்டி நிக்குது பாரு. அதுக்கு பின்னால பாரு. இருக்கடா. விட பண்ணி உன்ன. ஏய், எங்க இருக்க? ஏய், நல்லா பாருடா. பாத்தியாக்கா ட்ரெஸ் எல்லாம் எவ்வளவு அழகா அமைஞ்சிருக்குன்னு. நம்ம ஊர்ல இவ்வளவு அழகா கிடைச்சிருக்காது. அதனாலதான் நான் பெங்களூருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னேன். பாத்தியாக்கா? ஆமாடா, சாரீஸோட வெரைட்டிஸ் எல்லாம் கூட இங்க நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் டைம் எனக்கு எடுக்கிறது கூட இங்கே வரலாம். எனக்கு Dress நல்லா இருந்துற கூடாதே, அதுக்குள்ள போட்டிக்கு வந்துருவியே. அப்பா என்ன பொறாம பாரு. வாயோடி அவகிட்ட தானே சொல்றேன், அவளுக்கு வாங்குறதுக்காக தானே வந்தோம். ஆமா, நீ உடனே சரி. உனக்கு வாங்கணும். அதுக்காக நான் வாங்க கூடாதா? இவன் மட்டும் தான் வாங்கணுமா? சக்தி அக்கா, சக்தி என்னடா அக்கா கௌரிக்கா? அதோ ஓடுறா பாரு. அவன் இருக்கான் பாரு. யாரா அது? அவன் வீட்டுல இருந்தாண்டா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தோம். அவன் மட்டும் பார்த்தாலும் வச்சுக்க, நம்ம கதை கந்தல் ஆயிடும். வா சீக்கிரம். கௌரி கௌரி, நீ இங்க என்ன பண்ற? என்னாச்சு கௌரி? ஏன் அழற? சக்தி சொல்லு கௌரி. அக்கா, யாரு? என்னாச்சு? கௌரி, உங்க அப்பா அண்ணன் மத்தவங்க எங்க போனாங்க? அவங்க அப்பா அண்ணா இல்ல. என்ன சொல்ற? போய் சொல்லி என்ன கருத்து கூட்டி போய் எங்க பார்த்தாங்க. என்ன சொல்ற கௌரி? அவங்க எல்லாம் ஃப்ராட். சக்தி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு. நிதிலா, நிதி, நிதி, யார் அவங்க? எதுக்காக உன்னை துரத்துனாங்க? எதுக்காக என்ன பார்த்து பயப்படுற? நிதிலா, ஏன் பயப்படுற? வா, நான் தான் செல்வ. நிதிலா, என்ன தெரியல? என்ன நிதி? டேய், யார் ராணி? பந்தம் 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 பந்தம். டேய், யார் ராணி? சார், நான் செல்வா. நிதிலா என்னோட வைஃப். ஓ, எங்க உன்னோட மச்சான் மாமனார்லாம் காணோம்? மாமனாரா? அதான் எங்க வீட்டுக்கே வந்தீங்களா? நான் உங்க வீட்டுக்கு வந்தேனா? சார், நீங்க தப்பா புரிஞ்சு. ஆமா ஆமா, உங்களை தப்பா புரிஞ்சுக்க போய் தான் நம்பிக்கையோட இந்த பொண்ணு உங்க கூட அனுப்பிச்சு வச்சோம். இப்பதானே தெரியுது உங்க சுயரூபம்லாம் என்னன்னு. சார், நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு புரியல சார். நிதிலா இஸ் மை வைஃப். மரியாதையா சொல்றேன், இங்க இருந்து ஓடி போயிடு. இல்லன்னா என்ன சார் பண்ணுவீங்க? என் வைஃப் நான் கூட்டு போறதுக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது. நிதிலா, நீ வா. சக்தி வேண்டாம். சக்தி
சிஸ்டர் வேணாம் சொல்றது கேளுங்க. சக்தி, இத பார், சொன்னா கேளு, விடு அவனை. விடு. சொன்னா கேளு, நீ வா. சக்தி, நீ வா. ஏறு கார்ல, போ. வண்டி எடுப்பா. ஏறு. அம்மா ஏன் சாப்பிடல? சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்கு. எனக்கு பசிக்கல. என்னம்மா இது? அப்பா உன்கிட்ட கோவிச்சுட்டு சண்டை போட்டுட்டு போனதையே நினைச்சிட்டு இருக்கியா? அவர் என்ன விட்டுட்டு போறது இது என்ன முதல் தடவையா? நீ கை குழந்தையா இருக்கும் போதே விட்டுட்டு போனவர் தானே. அப்பவே நான் கலங்கல, இப்பதானே கலங்க போறேன். போடி. ஏம்மா இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? உனக்கும் உன் அப்பாவுக்கும் குத்தம் சொல்றதுக்கு என்ன விட்டா வேற ஆளே கிடையாது. அதனாலதான் 2 பேரும் என்ன இந்த பாடுபடுத்துறீங்க. என்ன இருந்தாலும்மா நீ கொஞ்சம் பொறுமையா பேசி இருக்கணும். நான் அடி அவரை வெளியில போசனே? நானே போசனே? இப்ப யார் சொல்லி அவர் வெளியே போனாருங்கிறது முக்கியம் இல்ல. போயிட்டாரே, இப்ப என்ன பண்ண போற? போன மனுஷனுக்கு தானாவே திரும்பி வர தெரியும். கண்டிப்பா திரும்பி வருவார். அது எப்படிம்மா நீ சொல்ற? எனக்கு அந்த கேடுகட்ட ஜீவாவை பத்தி நல்லா தெரியுமே. இனிமே அந்த ஜீவா தன்னோட உங்க அப்பாவை வச்சுக்க மாட்டா. அப்பா, அக்காவை பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? அக்கா நம்ம சொல்லுவா, நீ என் கூட இருக்கிறத விட அம்மா கூட இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி அமிச்சிட்டா. ஆமா ஆமா ஆமா, இப்பதான் அம்மா மேல பாசம் அதிகமா வரும். இத்தனை வருஷமா அம்மா கூட இருன்னு சொல்லாதவ இன்னைக்கு சொல்லிருக்கானா? நான் சொல்லலானு இவர் அவ கூட வச்சுக்க மாட்டான்னு ரொம்ப வீராப்பா பேசிட்டு போனாரே. இப்ப முகத்தை கொண்டு போய் எங்க வச்சு பாரான்? அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னா நம்பணும். ஏய், என்ன தெரியும் அவளை பத்தி உனக்கு? நான் ஏன் திரும்பி வந்தேன்னு தெரியுமா? என் கூட நீங்க இருந்தா அம்மாவும் அனுவும் வருத்தப்படுவாங்க. அவங்க சந்தோஷம் தான் முக்கியம் சொல்லி என்ன அமுச்சு வச்சிருக்கா. அத புரியாத. இத நாங்க நம்பணுமா? அவளாவது அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கறதாவது. அவ எப்பவுமே தான் சந்தோஷத்தை விட தன்னை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷம் தான் முக்கியமா நினைப்பா. ஆமாங்க, எனக்கு தான் தெரியுமே. அவ 25 வருஷமா என்ன எப்படி எல்லாம் சந்தோஷப்படுத்தினான்னு. ஐயோ அம்மா, மறுபடியும் ஆரம்பிச்சுடாத. அப்பா நீங்க உள்ள போங்கப்பா. இப்போ அது புரிஞ்சுக்கோங்க. காசு இருக்கிற பாபாவை தான் அவளுக்கு பிடிக்கும். இப்படி ஆட்டோ கூட காசு இல்லாம போனா விரட்டி தான் விடுவா. காசு இருந்தாலும் இல்லைனாலும் கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கிறது கட்டின பொண்டாட்டியும் பெத்த பிள்ளையும் தான். அதை இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க. என்னம்மா இது? அம்மா எங்கக்கா தூங்கிட்டாளா? வண்டியில வரும்போதே சாமி ஆடிட்டு இருந்தா, வந்த உடனே தூங்கிட்டா. என்னடா என்ன பண்ணுது? ஒண்ணும் இல்ல, லேசா வலி. உனக்கு ஏன்டா இவ்ளோ கோவம் வருது? பின்ன நம்மள இங்க ஏமாத்தினது பார்த்தாதுன்னு அங்கேயே வந்து ஏமாத்த பார்த்தா அதான் விட்டேன். வர வர நீ ரொம்ப முரடன் ஆயிட்டு வர. சில சமயங்கள்ல நமக்கு இந்த முரட்டுத்தனம் தேவைப்படுதுக்கா. அம்மா கௌரி எங்க? ரொம்ப பயந்துட்டா நினைக்கிறேன். ஆமா, வந்ததுல இருந்து ரூமுக்குள்ளவே இருக்கா. பஸ்ல வரும்போது கூட அழுதுட்டே தான் வந்தால. பின்ன எவ்வளவு பெரிய விஷயத்துல இருந்து தப்பிச்சிருக்கா. அழாம பின்ன என்ன செய்வாளா? என்ன பேசுற? அவ அழுதா அப்படியே விட்டுருவியா? சமாதானப்படுத்த மாட்டியா நீ? நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், அவ கேக்கல. சரி கொஞ்ச நேரம் அழுதா எல்லாம் சரியா போயிடும் தான் விட்டுட்டு வந்துட்டேன். என்ன ஆளுக்கா நீ? வா. பந்தம்
பந்தம் பந்தம் பந்தம் பந்தம் ஏன் அழுற கௌரி? அதான் எங்க கிட்டயே பத்திரமா திரும்பி வந்துச்சே, அப்புறம் என்ன? இல்ல சக்தி, இனிமே நான் எங்கேயும் யாரு கூடயும் போக மாட்டேன். இங்கே இருந்துடுறேன். தயவு செஞ்சு என்ன எங்க வெளியில அனுப்பிடாதீங்க சக்தி, ப்ளீஸ். சரி கௌரி, இனிமேல் யார் வந்து உன்னை கூப்பிட்டாலும் நாங்க உன்னை அனுப்ப மாட்டோம். நீ இங்கேயே இருக்கலாம், போதுமா? கண்டிப்பா என்ன அனுப்பிட மாட்டீங்கல்ல? கண்டிப்பா அனுப்ப மாட்டோம். இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்ல. சக்தி அப்படி சொல்ல மாட்டேங்கிறாரு. சொல்லு சக்தி. நீ பயப்பட வேண்டாம். இனிமே யார் வந்தாலும் சரி, உன்னை எங்கேயும் அனுப்பி வைக்க மாட்டோம். சத்தியமா? சொல்லுங்க சக்தி. சத்தியமா சொல்றேன் கௌரி, உன்னை எங்கேயும் அனுப்ப மாட்டோம். இது போதும் சக்தி எனக்கு. இனிமேல் தைரியமா அங்க இருப்பேன். தேங்க்ஸ், தேங்க்யூ so much. சரி சக்தி, நீ போய் படு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். சரிக்கா. போ. நீயும் படுத்துக்கோ. நீ பயப்பட வேண்டாம். இனிமே யார் வந்தாலும் சரி, உன்னை எங்கேயும் அனுப்பி வைக்க மாட்டோம். சத்தியமா? சொல்லுங்க சக்தி. சத்தியமா சொல்றேன் கௌரி.